ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா நைட்டு வந்து டின்னர் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். டெய்லி இட்லி தோசை இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறதால ஏதோ ஒரு ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு நம்ம ராகி புட்டு பண்ணலாமேன்னு பண்ணுறோம். ராகி புட்டுக்கு ராகி வந்து எடுத்துக்கினேன். அதில் வந்து லைட்டாக உப்பு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம எந்த அளவுக்கு அதை ஓரளவுக்கு தண்ணி பதம் வர அளவுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சதுக்கு அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கலரே மாறிடும். இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஒயிட்டாக இருக்குதுல்ல, அது லைட் ப்ரௌனிஷாக நல்லா மாறிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ராகியை விட ஒரு ஹெல்த்தி வந்து எதுவுமே கிடையாது. பசங்களுக்கு வந்து ராகி மில்க்கு மாதிரி கொடுக்கலாம், குழந்தைக்கு புட்டு செஞ்சு கொடுக்கலாம், எல்லாமே செஞ்சு கொடுக்கலாம். ராகியில் பாருங்கள் கட்டி இல்லாமல் ஓரளவுக்கு ஃபுல்லாக வந்து நான் பிசைஞ்சு வச்சிட்டேன். இதை வந்து நம்ம பிடிச்சி பார்த்தோன்னா நல்லா பிடிக்கிற மாதிரி இருக்கும் கையில். இப்போ இந்த அளவுக்கு வந்து ஓகே. இந்த அளவுக்கு ஓகே ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி குண்டாவில் இட்லி நம்ம எப்படி வைப்போமோ அதே மாதிரி இட்லி குண்டாவில் நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இட்லி கொத்தை வந்து நம்ம அதில் வச்சு ஒரு துணி வந்து நல்லா இட்லி குண்டாவில் வந்து நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு. அந்த நம்ம இட்லி குண்டான் தட்டை வந்து வச்சு ஒரு துணியை வந்து நல்லா ஆட் பண்ணி அந்த ராகியை வந்து அதில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ஃபுல் ஹீட்டில் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ராகி வந்து எப்போயாச்சும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து பசங்களுக்கு எதுவாக ராகியோட சத்துமாவு கூழாக கூட செஞ்சு கொடுங்க. ராகி புட்டாக செஞ்சு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ராகி அடை மாதிரி செஞ்சு கொடுங்க. ராகி அடை வந்து நான் வீடியோ போடுறேன், நான் செஞ்சுட்டு வீடியோ போடுறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு, எள் எல்லாத்தையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் எள், பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் ஓரளவுக்கு வந்து நல்லா வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாசிப்பருப்பில் ப்ரோட்டீன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சொல்லுவாங்க. பருப்புலேயே பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பில் தான் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது சொல்லுவாங்க. எள்ளு பார்த்திங்கன்னா நம்ம எதுக்குமே எள்ளு யூஸ் பண்ணவே மாட்டோம். அதனால் இதுக்கெலாம் நம்ம எள்ளு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லாவே வதங்கிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சா நல்லா ஆஃப் பண்ணிடலாம். பேன் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே மாதிரி அதுக்கு தேவையான நெக்ஸ்ட் வந்து மல்லாட்டை பருப்பு, தேங்காய் எடுத்துக்கணும். தேங்காய் வந்து திருவி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வெல்லம், இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். வெல்லம் எடுத்துக்கிறேன். வெல்லம் கொஞ்சம் எக்ஸஸாக போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் கிடைக்கும். நான் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றதுல கொஞ்சமாகவே வெல்லம் எடுத்துக்கிறேன். தேங்காய் எல்லாமே திருவி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெல்லம், மல்லாட்டை பயிறு, எள்ளுலாம் நுணுக்கி வச்சுக்கிறோம்ல, இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நான் ஜாரில் போட்டு வச்சுப்பேன். ஜாரில் போட்டு நல்லா ஒரு கிரைண்ட் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுப்பேன். இது எல்லாமே வாயில் ஆக்கப்படும். பசங்களுக்கு லேட் ஆகும் சாப்பிட. பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டிங்கன்னா அவங்க டப்புன்னு எடுத்து சாப்பிட்ருவாங்க. பார்த்திங்கன்னா நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ராகி வந்து வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். கலரே பாருங்கள் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ராகி வந்து நல்லாவே வெந்துடுச்சு. ராகியை ஒரு பிளேட்டில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கினேன். அதில் வந்து தேங்காய், இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மல்லாட்டை பயிறு, எள், அது எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்கன்னா ராகி புட்டு ரெடி.